ஸ்ரீமதே ராமானுசாய நமः. ஸ்ரீ வரவரமுனியே நமः. ஸ்ரீ ஸ்தலசயன மகாகுரவே நமः. இன்றே நாராயண மாதத்தின் 2வது நாள், ஸ்ரீ வைஷ்ணவ மாதத்தின் 2வது நாள், தனுர் மாதத்தின் 2வது நாள். நேற்றே மார்கழி திங்கள் 15 நன்னாளால் என்னும் முதல் பாசுரத்தை நாம் அனுபவித்தோம். அதில் இன்றே 2வது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரத்தை அனுபவிக்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமனம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடல் பையத்துயன்ன பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதனச் செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோ எம்பாவாய் என்று இந்த பாசுரமானது பெய்கின்றது. வையத்து வாழ்வர்களை பற்றி கூறக்கூடிய பாசுரமானது. வையத்து வாழ்வீர்கள் ராமனம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடல் வையத்து நபரணிபாடே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலையிட்டுதான் முடியும் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்னோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் என்றே இந்த பாசுரமானது போய்கொண்டிருக்கின்றது. அதாவது இதில் பதவரைகள் என்று பார்க்கும்பொழுது இந்த பாசுரத்திற்கு இந்த பூவுலகில் வாழ பிறந்தவர்களே, வையத்து என்ற இடத்து இப்பூவுலகில் வாழ்வீர்கள், பூவுலகில் என்று வையத்துக்கு என்ற பெயர், பூவுலகம் வையம் என்று கூறப்படுகிறது. வாழ்வீர்கள் என்ன இப்பூவுலகில் வாழ பிறந்தவர்களே என்று அர்த்தமாகின்றது. நாமும் அவனாலே பேறு இருக்கும், நாமும் உய்யும் ஆர் எண்ணி உஜ்விக்கும் உபாயத்தை உணர்ந்து உகந்து மகிழ்ச்சியுடன் நம் பாவைக்கு பாவை நோன்பு நம்முடைய நோன்புக்கு பண்ணும் காரியங்களை கேளுங்கள். நாம் திருப்பார்கடலினுள் கள்ள நித்திரை கொள்ளும் புருஷோத்தமனுடைய திருவடிகளை பாடி தகுந்தவர்களுக்கு கொடுக்கும் பொருளையும், அதாவது ஐயமும் இந்த இடத்துல யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யாரெல்லாம் தேவைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியதற்கு தான் ஐயமும் என்று பெயர். பிச்சையம் எல்லாருக்கும் உதவி செய்வது பிச்சைன்னு கிடையாது, பேர் வராது. பிச்சை என்றது சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகள் அவளுக்கும் நாம் இடம் பிச்சை அப்படின்னு பேர் அதற்கு. பாக்கி தேவையானவர்களுக்கு கொடுப்பதும் நான் பிச்சை போட்டேன்டா அவனுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஐயமும் தானம்னு பேர். ஆந்தனையம் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ பேர் கேட்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே கொடுக்க வேண்டும். கொடுத்தும் நாங்கள் நெய் புசிக்க மாட்டோம், பாலமது செய்ய மாட்டோம். விடியற்காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு கண்களுக்கு மையிட்டு அலங்கரித்து கொள்ள மாட்டோம், மையிட்டு எழுதும். மலரிட்டு முடியும், பூக்களை கொண்டு கோயிலே முடிய மாட்டோம். செய்யாதன பெரியோர்கள் செய்யாதவற்றை, செய்யத்தகாதவற்றை பெரியோர்கள் செய்யாதவற்றை செய்ய மாட்டோம். தீக்குறளை, அதாவது பிறருக்கு தூஷணம் புறஞ்சொல்றது, கோயில் சொல்லி கொடுக்கிறது, கோள் மூட்டுறது, அவருக்கு அனர்த்தத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட கோட்சொற்களை நாங்கள் ஓத மாட்டோம்.
எம்பெருமான் சொல்லி கொடுக்க மாட்டேன் இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்ட்டு. அதனால் இப்பேற்பட்ட பாசுரங்களுக்கு அர்த்தங்களை பார்த்தோம். ஒவ்வொரு பதங்களுக்கும் அவதாரிகையில் முதல் பாட்டில் மார்கழி திங்கள் தொடங்கி சிறுமீர்காள் என்னும் வரையில் பிராபியமும் கூர்வேல் கொடுந்தொழிலன் என்று தொடங்கி இற்றை பறை தருவான் என்னும் வரையில் பிராபகமும் சொல்லப்பட்டது. இங்கு இச்சையுடைய அதிகாரிகளுக்கு இயற்கையாக அமைந்திருக்கும் சபாவங்களை சொல்கிறது. இந்த பாட்டில் இச்சையுடைய அதிகாரி செய்ய வேண்டியவற்றையும் அவர்கள் செய்யக்கூடாதவற்றையும் சொல்கிறது என்று அருளி செய்வார்கள். இனி வார்த்தைகளின் வியாக்கியானங்களை அனுபவிக்கலாம். வையத்து வாழ்வீர்கள் என்ற வாக்கியத்திற்கு அது என்ன எதை குறிக்கிறதுன்னா, அதாவது ஒரு வழிபறிக்கும் தேசத்திலே குடியிருப்பவர்களே, அதாவது புறம்போக்கு கொள்ளைகள் பொய்கள் எல்லாம் சகல பாவங்கள் நிறைந்திருக்கிற தேசங்கள் குடியிருப்பவர்களே, தாழ்வை கொடுக்கும் உலகத்திலிருந்து நீங்கள் வாழவுடையவராக இருக்கின்றீர்களே, அது எப்படி? இவர் உலகத்தையும் ஆகுதே, இந்த உலகமே வேண்டாம், அப்பேற்பட்ட கொடுமையான கடு நரகம், அப்பேற்பட்ட உலகத்திலிருந்தும் நீங்கள் மிக நல்ல வாழ்ச்சியுடையவராக இருப்பவர்களே அப்படிங்கிறார். நெருப்பு சட்டியில் தாமரை பூப்பதை பூ என்று ஆச்சரியப்படுவார்கள். சாதனானுஷ்டானம் என்னும் பூமியிலே பலனை அனுபவிக்கும் பாக்யவதிகளே என்கிறார்கள். வையத்து வாழ்வீர்கள் என்பதற்கும் குணங்கள் பகல் விளக்கு போல பிரகாசிக்கும் வைகுண்டத்தில் போய் சிறை இருக்காமல் குணங்கள் ஒளிவிடும் இவ்வுலகத்திலிருந்து கிருஷ்ண குணங்களை அனுபவிக்க பெற்றவர்கள் என்றோ இவர்கள். அதனால தான் வையத்து வாழ்வீர்கள் வாழ்ச்சியுடையீர்களே வாழ்வீர்களே என்று விளக்கின்றார். நித்திய சூழலை காட்டிலும் இவர்கள் வாழ்ச்சி பெற்றவர்களை இவ்வுருள் தருமா ஞானத்திலே கிடைக்கப் பெறுவதே என்கின்றார். இவர்கள் நிச்சய சூழலும் பாக்கியசாலிகள். இவெல்லாம் இங்குள்ள நீர்மையில் ஈடுபட்டவர்கள் பரமபதத்துள்ள மேன்மையை விரும்ப மாட்டார்கள். தொண்டடைப்படி ஆழ்வார் பச்சை மாமலை போலேனி பவளவாய் அமரச்செங்கண் நச்சுதாமரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரினும் யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகர்வலானுங்கிறார். அவரை பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நீங்கள் ரங்கநாதனே இந்த சேவை அதுதான் சேவை உனக்கு கைங்கரியம் செய்கிறதெல்லாம் இப்படி இருக்குச்சே, இந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய வைகுண்டத்தில் கிடைக்காதனால இந்திராதி தேவர்களானாலும் எனக்கு தேவையில்லை, அந்த போக மாட்டேன் என்கின்றார். அப்புறம் அமரநாதி பிரானில் திருப்பாணன் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே என்று அறிகிறார். பாவோ நாண்யத்திர கச்சதி என்று சிறிய திருவடி சொல்கிறார். எல்லாரும் போகிறா அன்று சராசங்களை வைகுந்தத்தை தின்னு சரையின இதில் அத்தனை பேர் வைகுண்டத்தில் போயின்னு இருக்கா. எல்லாத்தையும் பெருமாள் சொல்லிட்டார். நேர யமன் காதல் ஓதுறான் பெருமாள்கிட்ட நஷ்டம் ராமன்ட்ட, இதை பார்ப்பாராமா அத்தனை பேருக்கு சொர்க்கத்தை கூட வைகுண்டத்தை கூட அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். நீ இதில் உங்களை தவிர ஒரு 2 பேர் 3 பேரை தவிர அத்தனை பேரும் அயோக்கியங்கள், ஒரு பயலாவது நரகத்துக்கு கூட கொண்டு போன நாங்களே கஷ்டப்படுவோம். அப்பேற்பட்ட மகா பாவிகள் இவாளெல்லாம் நீ வைகுண்டத்துக்கு ஏற்றுன்னு சொல்கிறிய நீ அப்படிங்கச்ச, இவர்கள் என்ன நம்பிவிட்டார்கள், இவளை வைகுண்டத்தை ஏற்ற வேண்டிய கடமை உன்னை சேர்ந்தது அப்படிங்கச்ச, அவன் வைகுண்டத்திற்கு நிகரான ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கி உலக 2 ஈக்குவலாக இருக்கும், அதுவரை வைகுண்டத்தை ஏற்றுறான். அப்பொழுது ஸ்ரீராமனானவன் சிறிய திருவடிகளை அப்பா உனக்கு பல உதவிகள் செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு இந்திரபதி எல்லாம் அப்பப்போ கொடுக்க சொல்லிகிட்டு இருந்தேன்,
இப்போ வா, நான் வைகுண்டத்துக்கு போகிறேன், நீ என்னோட வா அப்படின்னு சிறிய திருவிடை கேட்கச்ச, அப்போ சிறிய திருவிடை சொல்கிற, பாவோ நானியத்திர கச்சதி, அதாவது உன்னிடத்தில் ஒரு மகா ஈடுபாடு இருக்குது, இந்த ஈடுபாடு உண்டு, எப்போவுமே இருக்கும். என் நினைவு உன்னை விட்டு அகலாது. அந்த உன் நினைவானது வைகுண்டநாதனிடம் செல்லவில்லை என்கிறான் திருவடி. அதாவது இந்த ஊரில் இருப்பே எங்கெல்லாம் இருக்கேன், நான் இங்கே இருக்கச்சே ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு அதுதான் வேணும், நான் வரவில்லை என்று சிறிய திருவடி பூலோகத்தில் இருப்பதே விரும்பினார் என்று அனைவரும் அறிவோம். இவ்வூரில் இருப்பே வாழ்வாகும், அதாவது பெருமாளோட இதெல்லாம் கிடைக்கிறது, பெருமாளை கண்டு அனுபவிக்கிறோம். கடைத்தலையிலிருந்து வாழும் சோம்பர் என்றும் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்றுமென்றோ ஆழ்வார்கள் அழிச் சென்றார்கள். வாழ்வீர்கள் இவ்வூரில் பிறந்தும் ஆண்களாய் இல்லாமல் பெண்களாக இருக்க பெற்றவர்களே, நீங்கள் மகா பாக்கியசாலிகள். பெண்களாக இருந்தும் பருவம் நிரம்பிடாது, அது வயசில் அப்படிக்கு கழுவையால் அப்படிக்கு யார் குமரியா அவனோட ஒத்த வயசில் உடைய பாக்கியவதிகளே என்றே அவரே வாழ்வீர்கள் அப்படிங்கிறார். பகவத் விஷயத்தை தனியாக அனுபவிச்சாக்க ரசம் இருக்கா, இதுவாக இருக்கா. ஒரு சாதாரண புடவை கடைக்கு வாங்கி போகிறா அப்படின்னாக்க தான் மட்டும் போக மாட்டான், பக்கத்தால் தமிழ் சேர்த்து அழிச்சுப்பா, என்ன நமக்கே தவிர வாங்கிட போகிறோமோ அப்படின்ட்டு. அதனால் தனியாக போகிறது ரசம் இன்றைக்குமே கிடையாது. 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து தான் அனுபவிக்க வேண்டிய ரசங்களானது. ரசம் என்பது ஒரு விஷயத்தை, இந்த சாதாரண புடவை விஷயத்துக்கே அப்படி இருக்கச்ச பகவத் விஷயத்தை தனியாக அனுபவித்தா ரசமாக இருக்குமா? கூடியிருந்து குளிர்ந்தேலோ, எப்போ கூடியிருந்து அனுபவிக்க வேண்டிய விஷயமானது பகவத் விஷயமானது. வாழாட்பட்டு நின்றீர் உள்ளியறில் என்று பெரியாழ்வாரைப் போல தேட வேண்ட முடியாதபடி ஊர் முழுவதும் அவ்வாறு பகவத் சிந்தனையுடன் வாழாட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. நாமும் என்பது அவனாலே அவனை பெற வேண்டும் என்றிருக்கும் நாம், அதுக்கு தான் நாமம்னு பேர். அதாவது தனக்கேயாக இணைக்கொள்ளும் இதுன்னு நம்மாழ பாடின மாதிரி நிம்மா வீட்டு திருமம்மில் தனக்கே அவனுக்காக என்னை அழைச்சிக்கணும், அவனாலேயே அவன் ஏற்பாடாலேயே அவன் ஏற்பாடு பண்ணி அவன் முயற்சித்து அவன் இஷ்டப்படி அவன் சங்கல்பத்திலே நாம் அவனை பெற வேணும் என்று இதற்கு அர்த்தம். அவனை பெற வேண்டும் என்னும் ஆசையால் இருந்த இடத்திலே இருக்க ஒட்டாத நாமும் நம்முடைய நோன்புக்கு அவனையும் அவன் அடியாரையும் நம்முடைய நோன்புக்கு அவனையும் அவன் அடியாரையும் அழிப்பதற்காக இந்திரஜித் முதலானோர் செய்த யாகம் போல் இல்லாமல் அவன் அடியார்களும் அவனும் வாழ்வதற்கு நாம் பண்ணும் நோன்பு யாகமாகும் இது. அவனிடத்தில் ஒரு பலனை விரும்பி செய்யும் நோன்பு போல இல்லாமல் அவனுக்கே நம்மை கொடுத்து அவனையும் அவனுடைய விபூதியையும் உண்டாக்குவதற்காகவே செய்யும் நோன்பாகும் இது. தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமஷ்டாமன்னா, அப்போ சத்திரியெல்லாம் வந்து சொல்லப்படாது, அவள் சங்கல்பமாக அதிகாரியாக நிற்க வச்சு ரிஷிகள் தான் சொல்லுவார். 4 ஆகுதிகள் செஞ்சு 4 புத்திரர்கள் பெற்றானோ. ராமனுக்கு ஒரு ஆகுதி, 4 ஆகுதி செய்து 4 ஆகுதி பண்ணி 4 ரத்தனத்தை பெற்றார் போல நமக்கு இது மாதிரி நோன்பு வாக்கு கிடைச்சிருக்கு. அவனுக்கு அடையிறதுக்கு நாம் பொழுதுபோவதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை கிருசைகள் கிரியை என்று சொல்லக்கூடும். பக்தி உடையதை உபாயத்துவ யுக்தி உடைய நன்றிக்கு காலக்ஷேபத்திற்காக செய்பவை இது செய்யும் கிருசைகள்னு அதுக்கு பேர். மடல் போல ஆரம்பித்து தவிர்மதன்றியை செய்து முடிக்க வேண்டிய காரியமாகுதெல்லாம் கேளியரோ என்றே கிருஷ்ணனை பெறவரைக்கிறோம் என்னும் ஆனந்தத்தாலே அவர்கள் மெய்மருந்திருக்கா.
கேளீரோ என்று அவர்களை உணர்த்துகிறாள். மேய்ச்சல் தரையிலே அசையிடலாமோ? அசையிடலாம்னா என்ன? ஒரு மாடானது இருக்கு, சாப்பிட்றது கிளம்புற நல்லா புல்லெல்லாம் சாப்பிட்டு என்ன செய்யணும், சும்மா இருக்காது. சாயங்காலம் கொட்டையில் போய் கட்டி போடுறா. நல்லா சாப்பிட்டதை கொண்டு வாயில் அசை போட்டுன்னு இருக்கும். அந்த மாடானது மேய்க்க சந்தர்ப்பம் புல் மேய்வதற்கு வசதியாக இருக்கும் இடத்திலே போய் புல் மேயாமல் அசை போட்டால் அது என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதே போல் மேய்ச்சல் தரையில் அசையிடலாமல் காற்றுள்ள போதே தூத்திக்கணும். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பப்போ அந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கணும். இந்த நாள் போச்சு அப்படின்னாக்க நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நம்ம அத்தனை சேர விட மாட்டான். நம்மளாம் தனித்தனியாக இருக்கின்றது வார்த்தை அடிக்கடி போயிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டுன்னு நம்மளை திட்டின்னு உட்காந்துட்டு இருப்பாள். அவர்களை கேட்பித்தால் வழிய அதாவது நாம் சொல்லும் விஷயத்தை தன் தோழிகள் அவள் கேட்பித்தால் ஒழிய உயிர் தரிக்க மாட்டாதையாகலே கேளுங்கோள் என்று ஆண்டாள் யாசிக்கிறாள். ஆச்சாரிய நிர்வகிக்காக சொல்லுகிறாள் அல்ல. அதாவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு விஷயத்தினாக்க உடனே தலைக்கணி ஏறணும். உனக்கு ஆடாடா நம்ம நல்லா சொல்லிட்டோம், இந்த விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கு, நம்மளும் குருவாகிட்டோம், ஆச்சாரியர்களாகிட்டோம் அப்படின்ட்டு. அந்த பதம் தேவையில்லை அவளுக்கு. அதற்காக அவள் விலகி கேளீரோ, சொல்லுங்கள், வாருங்கள், கேளுங்கள்னு சொல்லலை. ஆச்சாரிய பதம் நிர்வகிக்கைக்காக சொல்லுகிறாள் அல்ல இவள். அவர்களுக்கு தெரியாதொன்று என்று ஒரு விஷயம், அதாவது நம்ம சொல்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவளுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாதான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அவள் சொல்லலை. போதையந்த பரஸ்பரம், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சதை பரிமாறிக்கொள்ளுதல். ஆசாரியர்கள் பூர்வர்கள்லாம் ஒரு விஷயத்தை பேசினாள்னாக்க எதாக இருந்தாலும் தான் அமர்ந்த பழசையாக இருந்த விஷயம் ஒருத்தர் ஒரு கோவிலுக்கு போகிறோம். இங்கேருந்து 2 பேர் போகிறோம் கோவிலுக்கு போச்சு, பெருமாள் சேவிக்கிறோம், வஸ்திரத்தை சேவிக்கிறோம். அப்புறம் நேர்த்திக்கிறதே பெருமாள் தான், அதே பார்த்தசாரி தான், அதே கீழே சங்கீதம், அதே சக்கரம் தான், சங்கீதம் வச்சுருக்கார். நேற்று போனால் வெள்ளை வஸ்திரம், அதே நீ சேப்பு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் மாறுறது, திருமேனி அப்படியே இருக்குது. ஆனால் வெளியில் வரைச்சோம் 2 பேர் என்ன சொல்லிக்கிறோம், பாட்டி பார்த்தாரு பார்ப்பார், அமக்களமான சேவைப்பா, வெள்ளை வஸ்திரம் ஜொல்லின்னு ஜொலிக்கிற உட்காந்து கண்ணில் கிருபா கடாட்சம் பார்த்தியான்னு பக்கத்தில் கேட்குறோம். ஆமாம் பார்த்தேன், அமக்களமான மீசோடு நன்னு அமக்களமாக வரைஞ்சிருந்தா பாருன்னு அவர்களுக்குள் முன்னாமே அறிந்திருந்த ஒரு விஷயத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதுதான் போதையந்த பரஸ்பரம் என்று பேர். ஒருத்தருக்கொரு பேசிக்கொள்வது இன்னும் முறை. அதுக்காகத்தான் கேளீரோ என்றால் நீ சொல்கிற உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நானும் சொல்லின்னு இருக்கேன் அப்படிங்கிறான். இதில் என்ன பிரயோஜனம் அப்படி சொல்ல, அவர்கள் கேட்பது தான் அவளுக்கு பிரயோஜனமாக. சம்சரே மதுரம் வாக்கியம் என்றே செதுக்கினிய செஞ்சோல் என்றும் சொல்லுகிறபடி இருக்கை. மகாபாரதத்தில் 1,26,000 கிரந்தங்களால் தர்ம அர்த்த காம மோட்சங்களை சொல்லி இவத்தில் நீ எதை புருஷார்த்தமாக நினச்சிருந்தான்னு வைசம்பாயனு ஒரு ரிஷி தம் சிஷ்யனு ஜனமேஜயன்னு ஒரு சிஷ்யன் அவனுக்கு வைசம்பாயன வாசான்னு வரும் சாசனம். வைசம்பாயன வாசா சிறுத்வா தர்மான சேஷன், அந்த வைசம்பாயனர் தான். வைசம்பாயனை தான் சிஷ்யனை கேட்குறார், பகவதியில் 1,25,000 கிரந்தம் இருக்கு, அதில் புருஷார்த்தம் எதனால தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சிஷ்யனை கேட்க ஜனமேஜன் சொல்கிறார். அதுக்கு தேவரீர் பகவத்குணங்களை சொல்ல நான் கேட்டிருந்ததையே பரம புருஷார்த்தமாக நினைத்திருந்தேன் என்றான். இதுக்கு என்னன்னாக்க நம்ம செய்யப்படைச்சது காது கண்ட விஷயத்தை கேட்கறது பார்க்க தேவையில்லாத விஷயம்லாம் கேட்டுருக்கு. செய்யப்படைத்ததுக்கு என்ன லாபம்னாக்க பகவன் நாமாவையும் பகவத் குணங்களையும் அவங்க சேஷ்டிதங்களையும் அத்தனையும் அனுபவித்து பாடி
அவர் பாடுவதை கேட்டுக்கொண்டிருப்பதுதான் செய்யப்படுத்துறதுக்கான பலன் லாபம். அப்புறம் முதற் பாட்டில் வந்து நாராயணன் என்று ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பது சொல்லியாச்சு. நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று. இங்கு அவன் உயிர்களை உய்விப்பதற்காகவே பார்க்கடலில் யோகநித்திரை செய்வதை சொல்லுகின்றது. பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்க்கடலுள் பைய துயன்ன பரமன் அப்படின்ட்டு நாராயணனே நமக்கு பறை தருவான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கடலில் இதுக்கு என்னாக்கையே வந்தாக்க இந்த யோகநித்திரை பரமத்திலேருந்து வந்தவன் வந்து இங்கே வந்தப்பறம் அனிருத்தமிருத்தம் சங்கர்ஷன்ட்டு உண்டாகி கோலம் எடுத்து 4 வியூகம் விமர்த்தி ஆகிண்டு இருக்கிறதுனால இங்கேருந்தான் பாக்கியெல்லாம் சஷ்டி சமூகம் எல்லாம் நடந்துட்டுருக்கிறது. யோகாநித்தை செய்வதற்கா என்று வேதங்களை பார்க்கடலில் தான் படுத்துட்டுருக்கார் நாராயணன். வேதாந்தங்களில் வந்து ரொம்ப சிறந்த நாமானது நாராயணன் அனுபவம்தான். பரமம் பிரபம் என்றும் நாராயணம் என்றும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நிலைமையை அனுபவித்து சமுத்திரேந்தம் என்று பார்க்கடலில் சாய்ந்தருளின அழகில் ஈடுபடுகின்றார். பையத்து என்ன அப்படின்றக்க கள்ளநித்திரை கொள்கின்ற என்கிறபடியே தூக்கம் என்று பேராய் லோக ரட்சணத்துக்காக உபாயத்தை சிந்தித்து கிடைக்கின்ற கண்ணை மொழிப்படுத்தினுக்கான தூங்கின்றிருக்கா கள்ளநித்திரை யோகநித்திரை சொல்ல முடியாது. லோகங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட க்ஷேமமாக வச்சுக்கணுமோ லோகக்ஷேமார்த்தத்தை ஜெகத் ரட்சணத்துக்காக உபாயத்தை கண்ணை முழு சிந்தித்து கொண்டிருக்கின்றதான் யோகநித்திரை என்று பெயர். பரமன் என்றாக்க நம் பார்க்கடல் சேர்ந்த பரமன் என்றும் ஆழ்வார்கள் வாக்கியத்தையும் பரமம் பிரம்மம் சமந்திரேந்தம் என்ற வேதாந்த வாக்கியத்தை உணர்த்துகிறது. பரமன் யார்? பரமன்னோ ஒப்புயரற்றவன். அவனுக்கு உப்பும் கிட உப்பார் மிக்கார் இல்லாத மாமாயனமும். அப்பேற்பட்டவன் திருவனந்தாழ்வான் மேலே சாய்ந்தவுடன் வடிவில் பிறந்த ஒளியை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். திருவனந்தாழ்வான் சார்ந்துன்னு இருக்கான். அப்புறம் வடிவில் பிறந்த ஒளியை சொல்ல முடியும். அனன்ய பிரயோஜனங்களை கொண்டு அகலும் அவர்களை ரட்சிப்பதற்காக படுகாடு காத்துண்டு கிடக்கான். ஸ்ரீரங்கத்தில் கிடக்கான், திருமாலிஞ்சோலில் இருக்கான், திருவனந்தபுரத்தில் இருக்கான். படுகாடு கிடைப்பாலே குணத்தின் ஏற்றத்தை சொல்வதற்காகவும் இந்த வாக்கியத்தை கொள்ளலாம். இன்னொரு வாக்கியம் பரமனுக்கு ஒன்று சொல்லக்கூடும். அதாவது பரமத்தில் வீட்டிற்கும் இருப்பை காட்டிலும் திருப்பார்க்கடலில் சாய்ந்தழுகின பொழுது ரொம்ப அழகாக இருக்கான். அதாவது உட்கார்ந்துருக்க பரமத்தில் தெய்வமாராவா திருமகள் பூமின்னு ஸ்ரீதேவி பூதை நித்திய சூரிகள் விஷக்சனாவத்தனை கட்ச அதை விட பார்க்கடலில் படுத்துட்டுருக்கிற அழகு இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்ல முடியாது. கிடந்ததோர் கிடைக்க கண்டு எங்கனம் மறந்து வாழ்கிறேன் ஏழையேனே அப்படிங்கிற அவர் கோலந்திகழ கிடந்தாய் என்றும் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள். இப்போ கிடந்த கிடக்கே சாய்ந்ததற்கு கோல திருப்பார்க்கடலை நின்றதற்கு இதில் இருந்ததை விட அப்புறம் அது பரமன் சொல்லியாச்சு. பயத்துயின்ற பரமன் சொல்ல அடிபாடின்னா என்ன? அவனுடைய மேன்மைக்கு அவன் திருவர்களை பாடுறது, நம்மை ரட்சிக்க அவனுடைய பாரம் என்று இராமல் நம்முடைய ரட்சணத்துக்கு நாம் முயற்சி செய்வதன் மூலம் நம்முடைய ஸ்வரூபத்தையும் அவருடைய ஸ்வரூபத்தையும் அழிக்க கடவும் என்கிறார்கள். ஆற்றாமை ஸ்வரூபத்தை பார்க்க விட்டாதென்றோ ஒரு கைக்குழந்தைக்கு வந்து தாயின் மொழியை தாரகமாக இருக்கும். பால் சாப்பிடணும், அப்பப்போ இது பண்ணிட்டுருக்கோம், குழந்தைகள் சாப்பிடும். இவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளை தாரகமாகும். எப்படி சிசு நம்ம பெருமாளை குழந்தான் நம்ம எல்லாருமே, அவன் தான் நம்ம தலைவன் பககுடும்பியாவாம். என்ன நம்மளால் இருக்கிச்ச
நமக்கு அவனே தலைவன் அப்படிங்கிற நம்ம அவனோட குழந்தைகள் தானே. அப்படிச்ச இவர்களுக்கும் யாருக்கு இந்த இடத்த சொல்லலாம், கோபியர்களுக்கு என்ன பண்ணுன்னா அடிபாடின்னா எம்பெருமானோட திருவடிகளே அவ்வளோ தாரகமான மந்திரமா. செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்பவர்களோட திருமகள் என்றோம். பார்க்கடவுள் பையத்து என்ன பரமன் அடிபாடினா இந்த இடத்துல பூஜை பண்ண நோம்பு நோக்குன்றிருக்கீங்க. யாருக்கு நோம்பு நிற்கிறீங்க? கிருஷ்ணனை சம்சாரிக்கணும், கிருஷ்ணோட இருக்கணும், கிருஷ்ணோட அனுபவிக்கணும்னு சொல்லின்னு இருக்கீங்க. கிருஷ்ணனுக்காகவே இந்த நோம்பான உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லின்னு இருக்கீங்க. பிரசாத்தின்னு உட்காந்துட்டுருக்கீங்க எல்லோரும். அப்படி இருக்கச்ச அவன் திருவடிகளை பாடாமல் நீங்கள் க்ஷீராப்திநாதனுடைய திருவடிகளை பாடுவதற்கு கருத்து என்ன? நோன்பு இவர்களுக்கெல்லாம் கண்ணன் மேலே பாடின அப்பா அம்மாக்கெல்லாம் கபன்னு பத்துட்டு வரும். கண்ணை ஓட்டினான் கண்ணில் அத்தனை பேர் கோபிமார்கள் ஸ்ரீகளும் வெளியில் தான் இருப்பார். ரோட்டில் இறங்கிட்டான்னா கண்ணன் ஆற்ற விட்டு அத்தனை பேரும் வீடு காலியாக இருக்கும், எல்லாம் ரோட்டில் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாள். அது அவன் கண்ணை வந்துட்டான்ட்டு இதை பார்த்துமா எரிச்சல் வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கெல்லாம் வாழ்க்கை. அவன் என்ன செய்கிறான்னா இந்த நோன்பு கண்ணனுக்காக நான் செய்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் பெற்றோர்கள் சந்தேகிப்பார்கள். ஆகையினால இந்த பாட்டில் ஏதோ ஒரு பேரை விட்டு கண்ணனை தவிர்த்த இன்னொருத்தனுக்கு நாங்கள் செய்கிற மாதிரி அவ்வளோ பாவனை காமிக்கிறது. அந்த இடத்துல பார்க்கடவுள் என்ன பரமன் அடிபாடு நீரா க்ஷீராப்திநாதன் சொல்லிட்டு ஏதோ ஒரு தெய்வத்தை சொல்லிட்டு தான் பாடணும். நம்ம அந்த தெய்வத்துக்கு ஒரு பேர் என்ன? க்ஷீராப்திநாதன். பார்க்கடவுள் பையத்து என்ற பரமனை அடி பாடுகின்றோம், பரமன் அடியை பாடுகின்றோம் என்று பாடுகிறார்கள். மேலும் க்ஷீராப்திநாதன் தான் கிருஷ்ணனா அவதரிச்சான்ட்டு வேதம் சொல்கிறது. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதன நாகபரிங்க உத்திஷ்ய யாகத்தோ மதுராம் புரியும் அப்படின்ட்டு க்ஷீராப்திநாதனான ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆதிசேஷனாகிய படுக்கையை விட்டு துறந்து விட்டு நீங்கி மதுராபுரிக்கு கிருஷ்ணனாக வந்திருக்கின்றான் என்று ஹரிவம்சத்தில் ஹரிவம்சம் கதை இருக்கு, அதில் கூறப்படுகின்றது. பரமனடி பாடியாச்சு இல்லையா? பாடி நீ எண்ணும் எம்பெருமானை பாடுவதற்காக பரம போக்கியமான வஸ்துக்களை அடையப்பெற்ற நாங்கள் எம்பெருமானை பாடுவதாக பரமபோக்கிய வஸ்துக்களை அடையப்பெற்ற நாங்கள் இவ்வுலகத்துள்ள போக்கிய வஸ்துக்களை அனுபவிக்க மாட்டோம், புஜிக்க மாட்டோம், பார்க்க மாட்டோம். அப்படிங்கிறது தான் உண்டார்க்கு உண்ண வேணுமோ என்கிறார்கள். உண்டார்க்கு உண்ண வேணும்னா சாப்பிடாத பசிக்கிறவன் தான் சாப்பிடணும். அவனுக்கு தான் பசி எடுக்க எந்த சாப்பிட்டாலும் அடங்க முடியும். ஆனால் சாப்பிட்டவனுக்கு சாப்பிட வேணுமோ? அதற்கு உண்டார்க்கு உண்ண வேணுமோ என்கிறார்கள். பாலை குடித்தவன் யாராவது வேப்பங்காயை சாப்பிடுவானோ? சாப்பிட மாட்டான். இது காம்பினேஷன் எப்படி பாருங்க, பால் ஊற்ற முடிச்சுட்டான்னா வேறும் போயிடுச்சு, உடனே வேப்பங்காய் சாப்பிடுவானா? அதேபோல் என்கிறார்கள். எங்களுக்கு நையுண்ணோம் பகவத் அனுபவத்தை உணவாக கொள்வார்கள் என்றோ இவர்கள். இதை பெரியாழ்வார் கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியன் நான் உண்ணானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாராயணாவென்னு என்னா நாளும் இருக்கச்சாமி வேத நான்மலர் கொண்டு உன் பாதம் நன்னா நாள் வை தந்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினினாலே. ஒன்று பேசாத நாள் பாடாத நாள்னால் எனக்கெல்லாம் பட்டினி நாள். என்னென்னைக்கெல்லாம் பாசம் ஒன்று இதில் பண்ணின்னு இருக்கேனோ, நம்ம நாராயணான்னு சொல்லின்னு இருக்கேனோ, பாடுறேனோ, இருக்கிறேனோ, அதுதான் நான் உண்ணும் நாள். பாக்கிய நாள்லாம் எனக்கு பட்டினி நாள். ஒன்று எண்ணிக்கையில் நினைச்சு பாடின்னு இருக்கணும்னு ஸ்மரிக்கிறேனோ
அன்று நாள் உண்ட நாளாகும், பாக்கி நாள் உண்ணாத நாளே அப்படிங்கிறார். இதை பெரியாழ்வா பாடின பாட்டில் அவளோட மகள் தானே இவளோ, அப்படி தான் நீ இன்னும் அதே கேட்டகரி தானே. அந்த பிளட் ரிலேஷன் வருது இல்லையா அவளுக்கு, பிளட் ரிலேஷன் வளர்த்த ரிலேஷன் எல்லாம் அப்படி இருக்கச்ச இவர் என்ன உண்மையின இன்னாத நாள் நன்னா நாள் அவை தந்துருமாகி அன்றனைக்கு பட்டினான்னு சொல்கிறவர் அப்பேற்பட்ட பொண்ணு என்ன செய்வா, நான் நெய் சாப்பிடுவேன், பால் சாப்பிடுவேன், டிஃபன் சாப்பிட சொல்லிட்டாருப்பா. நெய்யுண்ணும் பாலுண்ணும் அதே அவளே அடியொற்றி பாடுகின்றாள் ஆண்டாள். நெய்யுண்ணும் பால் உண்ணும் என்று நம்மாழ்வார் திருக்குறள் பாசுரத்தில் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்ற கூரை சோர்வை வேண்டுவதில்லை என்றும் அருளினார். பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம், புண்டரீகாட்சனுடைய திருநாம சங்கீர்த்தனம் செய்வதாக அமிர்தமே நமக்கு கட்டுச்சோர். ஒருத்த ஊருக்கு போகிறான், ஊருக்கு போச்ச நல்ல கிளம்பியாச்சு, ரொம்ப தூரம் 10-15 மைல் போகணும். அவனுக்கு பசிக்குமே, என்ன செய்யறது, உட்காந்து தீர்த்தத்தை சாப்பிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஒரு 4 மணி நேரம் நடக்கணுங்கச்ச கையில் ஆகாரத்தை கட்டுசோறு எடுத்துகிட்டு போவான். அப்போ கட்டுசோறு எடுத்துகிட்டு போகிறோம், வழியில் உட்காந்து சாப்பிடும், நிழல்லையோ சத்திரத்தையோ ராத்திரி திண்ணுகள்லையோ உட்காந்து சாப்பிடுவான். அவனுக்கு கட்டுச்சோறு பசியை போய் கையில் சோறு எடுத்துகிட்டு போகிறான் சாப்பாடு. இவாளுக்கு என்னன்னாக்க புண்டரீகாட்சனுடைய திருநாமம், அந்த ஆத்மாவானது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. தேக சரீரம் தேக யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது தேகத்தில். அப்போப்பட்டவனுக்கு அதற்கு ஒன்று சாப்பாடு என்ன செய்ய வேண்டும், அதற்கு பகவான் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கணும். அதுதான் அவர்களுக்கு தேவாமிர்தம், அதுதான் அந்த ஆத்மாவிற்கும் கட்டுச்சோறு என்று புண்டரீகாட்சனுடைய திருநாம சங்கீர்த்தனம் செய்வதாக அமிர்தமே கட்டுச்சோறு அப்படிங்கிறார். இது நம்ம சொல்லலை, கருட புராணம் சொல்கிறது இந்த விஷயத்தை. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், அதுக்கு எப்படின்னா நெய் குடிக்க மாட்டேன், நெய் நெய் உண்ண முடியுமா, பால் குடிக்க முடியுமா, பால் உண்ணோம், பால் சாப்பிட உண்ணோம் முடியுமா, நெய் குடிக்க மாட்டோம் பால் குடிக்க மாட்டோம்னு சொல்லணும் வாழலாம். அதாவது பெருமாளுக்கோ யாருக்கோ சாதம் படைச்சியோ பிரசாதம் சமர்ப்பிச்சோ அன்னமாகாரம் செய்யும் பொழுது இடக்கையே வரப்படாது. அந்த இடத்துல வலக்கையால் தான் போடணும். இல்லை இடக்கை போட்டால் அது மகா பாவம். இடக்கை என்ன செய்வா தெரியுமா, இடக்கையால் போடுறது வலக்கையால் போடுறதான்ட்டு இந்த காலத்தில் இடக்கை வலைக்க ஒன்றும் கிடையாது, அந்த காலத்தில் இருந்துட்டு. இடக்கை உபயோகப்படுத்தவே விட அன்னபானங்கள்லாம் செய்யும் பொழுது விளக்கையால் சாப்பிடணும். அந்த காலத்தில் இப்போ என்ன இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த ஆட்சியர்கள்லாம் ஒரு கையில் கண்ணன் அடிக்கிறது கம்போசிஷன் இருக்கா யசோதை, இடதையாலச்சின்னு அடிக்க முடியாமனே வதையால் அடித்தால் ஓடி விழுந்துடுவான் எங்கேயாவது. அப்போ இடது கால கண்ணா இந்த பாலை சாப்பிடலாம் ஒட்டி நுறுக்கி தள்ளிவிடுவோன்னு ஒழுங்காக குடிச்சிட்டு போடா அப்படின்ட்டு கையில் கம்பை வச்சுட்டு வரைச்சா இடக்கையில் தான் பாலை தூக்கிட்டு வருவாள். அவள் சாஸ்திரம் தெரியுமா, இடக்கையால் பால் தூக்கப்படான்னு தெரியாது அவளை. அதாவது இடக்கையால் என்ன காரியம் செய்யணும், வலக்கையால் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை பெண்கள் அறியாத, இடக்கையும் வலக்கையும் அறியாத ஆட்சிகள்னு அவள் சம்பிரதாயத்தில் சொல்லுவாள் எல்லாரும். நெய் குடியும் பால் குடியும் என்று சொல்லாமல் நெய் குடிக்குமா, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்கிறார்கள். உண்ண என்று குடிக்கைக்கு ஒரு ஜாதி பேச்சாகும். நெய்யுண்ணோன்னா என்ன, ஈட்டியவண்ணை தொடுவுண்ண போந்து என்கிறபடியே நித்திய சூரியனுக்கு தலைவனாயிருப்பவன் நம்முடைய நெய் பால் முதலியவற்றை களவு செய்தாவது உண்பதற்காக ஒன்று அவதரித்திருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு தாரகமான அவற்றை நாம் உண்ணலாமோ என்றால் நெய்யுண்ணோம். அதாவது கிருஷ்ணபுரம் அனுபவிச்சுட்டான், பிரமதத்துலேருந்து எங்கே ஆயர்பாடியத்தை உட்காந்துட்டான், அப்படி சாப்பிட்றவங்களோட உட்காந்து லூட்டி அடிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பிடித்தமான ஐட்டம் என்ன, நெய் வெண்ணெய் பால். அவன் நித்தியசுடைய தலைவனாக இருக்கக்கூடிய
நெய்ப்பால் சாப்பிட்டு திருடி சாப்பிட்றதுக்காகவே நம்மகிட்ட வந்து அவதரிச்சுருக்கான், ஆயர்பாடு அவதரிச்சிருக்கான். அவனுக்கு மிக பிடிச்சமான நெய் பால் இது சாப்பிடலாமோ? அதனால் நாங்கள் நெய் உண்ணோம், பால் உண்ணோம் என்று சொல்லுகிறார். சரீர பூதர்களான நாம் பட்டினி கிடந்தால் சரீரியான அவன் உபேட்சித்திருப்பானோ? இதான் சாப்பிட மாட்டேன், அவனுக்கு பிடிச்ச விஷயம் சாப்பிட மாட்டேன் அப்படியே பட்டினி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு நம்ம வந்து அவனோட சரீரம் என்ன சரீர பூதர்களாக நம்ம வந்து பட்டினி கிடந்தால் பார்த்துன்னு சும்மா இருப்பான். நான் கண்ணா ஓடி வந்துடுவான், உடனே நீ சாப்பிடுன்னுவான் பக்கத்தில். நீ முதல்ல சாப்பிட அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னுவான். தம்வினா கைகேயி புத்திரம் பரதம் தர்மசாரிணம் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராண்யாபகாணிச்ச தர்மநெறியில் நடப்பவனும் கைகை புத்திரனுமான அந்த பரதன் இல்லாமல் எனக்கு ஸ்நானம் வஸ்திரங்களும் ஆபரணம் ருசிக்க மாட்டாதுன்னு ராமன் சொல்கிறாங்க. ராமன் கேட்குறான்ப்பா, பரதன் கண்டமணி தின்ட்டு லக்ஷ்மணன், அப்பா நீ இப்படிலாம் செஞ்சுருக்கான், இப்படிலாம் செஞ்சிருக்கே, பரதனை பாரு இப்படி இருக்கான்ட்டு. லக்ஷ்மணா, ஃபஸ்ட்டு நீ நிறுத்த வேண்டிய விஷயமே, நீ என்னோட நீ வரலைனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் ஹியர், மேலே வரவே தேவையே கிடையாது. பரதனை போல ஒரு தம்பி அதை கிடைக்கிறத கொடுத்து வச்சுருக்கணும். லக்ஷ்மணா, எனக்கு என்னன்னாக்க கைகேயி புத்திரனும் என்னோட தம்பியான பரதன் இருக்கான் இல்லையா, அவன் பக்கத்தில் இல்லைடா, ஒரு குறையாக இருக்குது. அதனால் ஸ்நானமோ வஸ்திரங்களும் ஆப்பணம் எந்த ருச்சியுமே ஏற்படலைங்கிறான ராமன் லக்ஷ்மணன் கிட்ட. இவ்வாறு அபலைகளான இவர்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்றால் பேசாமல் இருப்பான, ஓடி வந்துடுவான். முதல்ல சாப்பிடு, ஃபஸ்ட்டு நீ தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யூ, அது சாப்பிடு, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட உட்காந்துட்டுருவான். கிருஷ்ணனை பிரிந்ததால் ஏற்பட்ட தாபம் தீர, விரகதாபம் தீர விடியற்காலையில் குளிக்க கடவும் ஸ்வரட்சணத்திலே பிரவர்த்திப்பதன் மூலம் அவனுடைய சொரூபத்தை அழிக்க பார்க்கிறார்கள். மையிட்டெழுதும் அப்படி சொல்லி மையகண்ணால் அப்படின்ட்டு பாட்டு வரும். அதில் வந்து எனப்பட்டவர்களாகிய இவர்கள் அழகுக்காக மையிட வேண்டியதில்லை. இவர்களுக்கு மையிட்டு தன் சத்தையை பெறுவான். அதாவது இவன் மையிட்டுக்க மாட்டான், கண்ணு உட்காந்துட்டுனால நாங்கள் நேராக கிருஷ்ணன் வந்து நான் ரொம்ப முகம் நல்லா இருக்கடி, உனக்கு மூஞ்செல்லாம் நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா வந்திருக்கேன், சின்ன ஒரு குறை இருக்குது பாரு, அது என்ன தெரியுமா, கண்ணில் ஈண்டி மையிடலை அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு மை பாட்டில் தானே அவன் கண்ணில் வந்து மையிட்டு விடுவான் கிருஷ்ணன். அதாவது இவர்களுக்கு மையிட்டு தன்னோட சந்தோஷத்தை பெறக்கூடியவன் கிருஷ்ணன். அவன் மலரிட்டு தான் முடியும் சூடி கலைந்தன சூடுமை தொண்டர்களோம் என்னும்படிக்கு நாம் நம்மை உபேட்சித்திருக்கும் பொழுது, அவன் நம்மை உபேட்சித்திருக்கும் பொழுது பூச்சோட மாட்டோம் என்கிறார்கள். நாம் முடியும், அவன் வந்து மலை சூட்டினானாகில் சூட்டிக்கலாம், செயலாவாதில்லை. நாம அவனாக வந்து மலை சூட்டுறான், கண்ணுக்கு மையிடுறான்னு வந்து சொல்லுவா. சாதாரணமாக விஷயத்தை சந்தையில் மையிட்டுறதுக்கு வந்து கிருஷ்ண பகவானம் அந்த கோபிகளுக்கெல்லாம் மையை தேடி தேடி பார்ப்பான். அந்த பெறை அப்படின்னுவா, அதை விளக்க வச்சுருப்பா. அவர் பெறையில் நல்ல விளக்கில் வந்து அகல் விளக்கு ஏற்ற 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 வாசலில் பெறையான்னு இருக்கேன் அப்படின்னு காலமாக வச்சுருவா. அது தெரி ஏறி 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 கருப்பாகிடும். மேலே அகலை சுற்றி அந்த பெறை பூரை அவள் என்ன செய்வானா, அந்த இடம் வருவாளாம். அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு கேட்கணும், எண்ணெய் எடுத்துட்டு அந்த கருப்பு ஏறி இருக்க அதில் கண்ணில் விட்டு போகலாம். அதாவது கிருஷ்ணன் வந்து இவ்வளோ கண்ணு மை விட்டு விடுவாங்களாம். அப்போ கிருஷ்ணன் வந்து அவனாக அவளை அழகை பார்த்து செஞ்சுட்டான் மையிட்டு. அப்போ அவள் மை இருக்காதான். கிருஷ்ணன் என்ன செய்வானா, வந்து நிற்பானா தேடி தேடி மையில். என்ன அவன் கருப்பு இல்லையா,
உடம்பில் முதுகில் இந்த நகத்தால் கோடு போட்டால் கருப்பு வருமா, அதை கண்ணு கட்டுப்பானான். அப்படியே ரசமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அப்பேற்பட்ட கரிநிற கண்ணன் அவன் வந்து வழக்கு மையிடுவான் நான் விட்டுறேன் அப்படின்ட்டு. அதே போல் வந்து எனக்கு வந்து நீங்கள் அவனாக பூச்சூட்டினால் அல்லாது எங்களுக்கு வந்து நாங்கள் பூச்சூட்டி கொள்ள மாட்டோம் என்றே சொல்கிறார்கள் முன்னோர்கள். அப்போ என்ன சொல்ல செய்யாதன செய்யோம் அப்படின்னா முன்னோர்கள் செய்யாதவற்றை செய்ய மாட்டோம். 5 லட்சம் கொடியில் உள்ள பெண்களில் ஒருத்தி வாராவிடனும் கிருஷ்ணனிடம் போக மாட்டோம்னு கருத்தம். அதாவது செய்யாதன செய்யணும்னு இருக்குன்னு நினைக்க அந்த 5000 பேர் இருக்கோம் கும்பலில் டோட்டல் இது பண்ணி லிஸ்ட் எடுத்தாச்சு. ஒவ்வொரு ஊரில் எவ்வளோ பேர் இருக்கா, எவ்வளோ தலைவர், எவ்வளோ ஆண்கள், எவ்வளோ பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கா, 4000 பேர் பெண்கள் இருக்கா அப்படிங்கச்சே. இது பெண்கள் சம்பந்தப்பட்ட நோம்பாகையால் இதில் வந்து 4999 பெண்கள் வந்தாலும் இவர்கள் போக மாட்டாள். 5000 அந்த பொண்ணு வரணும். அப்போ வந்து ஒருத்தி வர 5 லட்சம் கொடியில் உள்ள பெண்களில் எல்லாரும் வந்து குடைந்து நீராடி நோன்பு நோக்க வர வேண்டும் என்பது என் கருத்து. ஒத்தி குறைஞ்சாலும் போக மாட்டா, அவள்லாம் வர்ற மட்டும் காத்துட்டுருப்பா. அதனால் கிருஷ்ணனு போக மாட்டோம் என்று அவனடியார்களை முன்னிட்டு கொண்டு அல்லவோ அவனை பற்ற வேண்டும். கிருஷ்ணனை பற்றன்னு சும்மா நேராக உட்காந்து அவன் அடியார்னு அடியார்கள் தான் எல்லா இடத்துலையும் ஆழ்வார்கள் பாடலாம். அடியார்களை பிரசித்தம், அடியார்களை முன்னிட்டு தான் செய்ய வேணும். அடியார்கள் ஒடியே வந்து நான் கிருஷ்ணன் என்ன அவர் தான்ப்பா எனக்கு பேர் பாடலையா. திருமங்கை ஆழ்வார் வந்து திருச்சேர பாசுரத்தில் அடியார் தாள்கள் தன்சேரி அடியார்கள் தாள்கள் தலைமையிலவே அப்படின்ட்டு அடியார்களை பற்றி பாடியிருக்கிறது. அடியார்கள் ஒரு விசேஷமான விஷயம், விசேஷம் ரொம்ப. அவர் கிருஷ்ணனை ஒருத்தனை பற்றதுன்னா அடியார்களை நீ ஆராதிச்சா போகிறோம். அவன் ஒடியே வந்துடுவான். என்னப்பா என்ன சொரிமா இருக்கியா, அவனை பார்த்தியா, என்ன நமக்கு வேண்டியப்பட்ட அடியார் தான் அப்படின்ட்டு. அவனுடைய அடியார்கள் தான் முக்கியம் வாழ்க்கெல்லாம். அவன் அடியார்களை முன்னிட்டு கொண்டால்தான் அவனை பற்ற வேண்டும். பரதாழ்வானை முடிசோடு சொன்ன பொழுது வசிஷ்டன் சொல்கிறான், இந்த கொடியில் வந்து இதுவரையில் யாரும் ஒரு இந்த காரியத்தை செய்யவே இல்லை. அண்ணன் இருக்கிச்சா தம்பி முடிசோடுன்னு சொல்லிட்டு இருக்கியே, நான் என்னவா முடிசோடுவேன், செய்யாதனை செய்யும். இந்த கொடியில் ஒருத்தன் செய்யாத காரியத்தை இதை செய்யாததை செய்ய சொல்லுகின்றாயே, நான் எவ்வாறு செய்வேன் என்று பரதன் வசிஷ்டன்கிட்ட சொல்கிறான். கூரத்தாழ்வான் வந்து கேட்குற அவர்த்த, என்ன சுவாமி தேவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர், பஞ்சஸ்தலம் பாடிருக்கீர், எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சுவாமி தேவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு வந்து நிற்கிறார். என்ன சுவாமி தேவருக்கு வந்து கேளும், நமக்கு தெரியாத விஷயங்களா அப்படிங்கச்சே. அதெல்லாம் இல்லை சுவாமி, எனக்கு ஒரே நீங்கள் ஏன் மற்ற தெய்வங்களை பணிவதில்லை அப்படி ஒருத்தர் கேட்குறார். கூரத்தாழ் என்ன சொல்வார்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் 1 மணி நேரம் லெக்சராக கொடுத்துட்டு இருந்தார், 1 மணி நேரம் வியாக்கியானம் சொல்லிட்டு இருந்தார் வார்த்தைக்கு. இல்லை, நீங்கள் ஏன் மற்ற தெய்வங்களை பணிவதில்லை என்று கேட்க ஒரே வார்த்தை முடிச்சுட்டார் அவர். எங்கள் பூர்வர்கள் செய்ய போந்திலர்கள், அவங்க செய்யவில்லை, அதனால் நான் செய்யலை. அதாவது இங்கே முன்னாடி இருக்க மூதாதையர்கள்லாம் யாரும் பிற தெய்வம் நாராயணனை விட்டு யாரையும் சேவிக்கலை, அதனால் நானும் சேவிக்கலை அப்படின்ட்டு ஒரே வார்த்தை முடிச்சு விட்டார் அவர் என்று பதிலளித்தாராம். பிறருக்கு தீக்குறளை சென்றோதம்னு வார்த்தை வரும். பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் பொய் வார்த்தைகளை பேச மாட்டோம். நான் பொய் சொல்கிறேன், அதனால் அவனுக்கு தீங்கு வருதுன்னாக்க அந்த பொய் வார்த்தையை நான் பேச மாட்டேன். ஒருத்தனை பற்றி ஒருத்தருக்கு குறை சொல்ல மாட்டோம், கோல் மூட்டுறதுன்னு பேர். கோல் சொல்ல மாட்டோம். நாம் ஒருவருக்கு நம்ம 2 பேரும் நாய் பெண்ணு, பேய் பெண்ணு, நாய பெண் பிள்ளை அப்படின்னு ஏகவசனத்தில் விழிச்சுக்கிறோம். என்ன பேய் பெண்ணு அப்படின்னு விழிக்கிற பதிலே வருது, இன்னும் முறங்குதியோ அப்படின்ட்டு. நான் ஒன்று கூப்பிடுவேன், பேய் பெண்ணு, நாய பெண் பிள்ளை என்றெல்லாம் அவனை கூப்பிட்டாலும் நாம் ஏகவசனத்திலோ
ஒருத்தருக்கொருத்தர் தடித்த வார்த்தை பேசிக்கொண்ட விஷயத்திலோ உன்னை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ நான் கண்ணனிடம் குறை சொல்ல மாட்டோம் என்று அவள் சொல்ல மாட்டாளாம். அவளுக்குள்ளே 1000 அடிச்சுப்பா, 1000 வார்த்தையை பேசிப்பா, வா எப்போ வாடி பொடி அப்படின்லாம். அது நாங்கிட்ட தூஷணையாக இருந்தோம். உன்னை பற்றி கண்ணங்கிட்ட குறை சொல்ல மாட்டோம் என்கிறது தான் தீக்குறளை சென்றோதும் என்பதற்கான அர்த்தங்களாகும். இது எப்படி சொல்லியிருக்காருன்னா, 10 மாதம் சீதை அசோகவனத்தில் ராட்சசிகிட்ட இருக்கா. இப்போ ஐ விட்னஸ் அனுமானே பார்க்குறார். அங்கே சிம்சவனத்தை உட்காந்துட்டு ராட்சசெல்லாம் கொடுமைப்படுத்தார். ராவணன் வந்துட்டு போயிருக்கான், ஒழுங்கான கல்யாணம் பண்ணிக்கோ இல்லாட்டோன்னு அங்கே கடித்தோம், அந்த அங்கத்தை அறுத்து சாப்பிடுவோம், இந்த அங்கத்தை அறுத்து சாப்பிடுவோம், இதை சேப்பிடிப்போம், உயிரை கொல்லுவோம், ஒவ்வொரு விரலாக ஒடிப்போம்னு வாயில் வந்த கடுமையான கொடூரமான வார்த்தைகள்லாம் பேசின்னு இருக்கா அரக்கைகள்லாம். இதை பார்த்துட்டு சீதை நடுங்கிறா. இதெல்லாம் இதான் செஞ்சு முடிய போகிறீங்களுக்குன்னா முடையங்க இதுக்கிட்டு உட்காந்துட்டு பயந்துட்டுருக்கா. நீங்கள் என்ன சொன்னாலும் ராமனை தாப்பான மனுஷன் இருக்கேன், அவனை கிடையாது அப்படிங்கிச்சு. அதை அனுமன் பார்த்துட்டுருக்கான் உட்காந்துட்டு மேலே சிம்சவனத்தில் உட்காந்து இந்த அரக்கைகள் கொடுமையை. இந்த கொடுமை 1 நாள் 2 நாள் சொன்னால் பரவாயில்லையே, என்றைக்கு அவள் என்டர் ஆனாலோ அசோகவனத்தில் அன்னைக்கு ராட்சசிகளோட கொடும் வார்த்தைகளும் கொடும் செயல்களும் கடூரமான வார்த்தைகளும் ஆரம்பித்து விட்டது. இதை ராமபிரான் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கணும், இந்த ராட்சசிகள் சும்மா விடப்படாது. எப்பேற்பட்ட ராட்சசிகள் தெரியுமா, பார்த்தோம் என்ன பண்ணா கண்டமே வாயில் வந்துட்டு திட்டினது, இதில் முதல்ல ஏதாவது செஞ்சு விடணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னால சொல்லலையே. இவளை கொடுமைப்படுத்த ராட்சசை பற்றி ராமன்ட்ட குறை சொல்லலையே அவன். அப்படி இருக்குச்சே, கொடுமைப்படுத்த ராட்சசிகளை பற்றி சீதா பிராட்ட சொல்லாமல் இருக்குச்சே, அனுகூலர்களான தம் தோழிமார்களை பற்றி தாங்கள் ஒருவருக்கொரு பேசிக்கொண்ட வார்த்தைகளும் ஒருவர் குறை கண்ணன்ட்ட குறை சொல்லுவார்களோ மாட்டாளே அப்படிங்க. அப்புறம் ஐயமும் பிச்சையும் அப்படின்னு வரும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டு உயுமாறினி கொந்தேல் வரம்பாவாய் அப்படிங்கிற இடத்துல ஐயமும் பிச்சைன்னா என்ன, ஐயம்னாக்க தகுந்தவர்கள் விஷயத்தில் நிறையா கொடுக்கணும். யாருக்கு வேணுமோ அவளுக்கு நிறையா கொடுக்கணும். அவள் முகத்தை பார்த்து திருப்தின்னு முகக்குறிப்பில் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரத்தை சுவாமி பணம் நிறையா வச்சுருக்கேன், லட்சக்கணக்காக பணம் வச்சுருக்கேன், ஒரு பிச்சைக்காரன் ஐயா எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, சாப்பாடுறதுக்கு என்ன இஷ்டம் இல்லை, கஷ்டப்படுறேன் நான் சாப்பாட்டுக்கு, எனக்கு ரொம்ப இதாக இருக்குங்க, நீ தான் எனக்கு நீ ஆகாரம் பண்ணி வைக்கணுங்கச்சே. நேராக தேடி அடித்து ஒரு 2 ரூபா எடுத்து கொடுத்து, இந்த 2 ரூபாய்க்கு இந்த காலத்தில் என்ன கிடைக்கணும்னு தெரியவே இல்லை. 2 ரூபாய்க்கு ஒன்றுமே கிடைக்காது. 20 இதை காய்கறி வாங்க போனாலே 1/4 கிலோ 25 ரூபா அப்படிங்கிறா. என்ன பாக்கி பால் வாங்க போனால் 23 ரூபா பால், 2 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? கொடுத்துட்டு அப்பா என்னால் கொடுத்துட்டேன் எடுத்துகிட்டு போப்பா, அவளே மூஞ்சியை பார்த்துன்னே நிற்பான். இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தா இன்னைக்கு உன்னால் பசி அடங்குமேன்ட்டு கொடுக்க மாட்டோம், போப்பான்னு விரட்டி விட்ருவோம். அப்படி இருக்கப்படாது. யாருக்கா தேவைப்பட்டாக்க அவர்கள் விஷயத்தில் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதை விட மிகுதியாக கொடுப்பது தான் ஐயம் அப்படின்ட்டு பேர். பிக்ஷைன்னா என்ன, பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுப்பதுக்கு பேர் பிச்சைன்னு பேர். இங்கு ஐயமாவது என்ன, சரி தகுதியானவர்கள் கொடுக்கறது ஐயம்கிட்ட, சன்னியாசிக்கு பிச்சை அப்படின்ட்டு நீ இந்த இடத்துல இங்கே பிச்சையும் ஐயமரத்துக்கு தேவையான விஷயமா எதுன்னு கேட்கச்ச, இங்கே ஐயம்ங்கிற வார்த்தைக்கு கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டும், கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு அவனை அனுபவிப்பதற்காக உதவி செய்வது, அனுபவிக்க உதவி செய்வதற்கு ஐயம் இந்த இடத்துல பேர். யாருக்கெல்லாம் கிருஷ்ணன் தொண்டீர் எல்லீரும் வாரீர் அப்படின்னு ஆழ்வார் பாடின மாதிரி யார் யாருக்கெல்லாம் கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டும் ஆசை உள்ளார்களோ அவர்களுக்கு அந்த அனுபவத்தை பண்ணி அனுபவிக்க செய்வதற்கு பேர் ஐயம் என்று பெயர்.
பிச்சையாவது ஆச்சு. அவன் நம்ம நேரம் அனுபவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. சில பேர் இருப்பான் பெருமாளை விட்டுட்டு அவன் அடியார்களை அனுபவிக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறான். அவ்வாறு இருப்பவர்களுக்கு, அவன் அடியார்களை அனுபவிக்கும் என்று இருப்பவர்களுக்கு அவர்களை அனுபவிக்க செய்வது. நான் அடியார்களை அனுபவிக்க வேண்டுங்கிறப்பா அப்படிங்கச்ச அவனோட அடியார்களை இப்போ சுவாமி வரார், சுவாமியோட சேர்ந்து இருக்கணும்ப்பா, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட. அவர் முன்ன பார்த்தது கிடையாது, நல்ல மனுஷனாக இருக்கார், நானும் அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன் அப்படிங்கச்ச அவர்களை அறிமுகப்படுத்தி இவர்கள் இருவரும் ஒவ்வொருவரும் அனுபவிக்கைன்னா கருத்து பரிமாற்றம், சொந்தம், பந்தம், போக்குவரத்து இதெல்லாம் செய்வதற்கு அடியார்களை அனுபவிக்க உதவி செய்வதற்கு பேர் பிச்சை அப்படின்னு பேர். கண்ணன் அனுபவிக்க பேர் ஐயம். யாராவது கண்ணன் அனுபவிக்கணும் வாங்க, உங்களெல்லாம் அனுபவிக்கிறது நான் பண்ணி வைக்கிறேன். கோயில் பட்டாச்சாரம் இருக்கார் இல்லையா, உதாரணத்துக்கு ஒரு பட்டாச்சாரம் இருக்கார், வாங்க சுவாமி இந்த ஒருத்தர் இல்லை ஒருத்தர் கோயில் போயின்னு இருக்கார், நான் வந்து எனக்கு சுவாமி எனக்கு அடியனுக்கு பெருமாளை சேவிக்கணும். அப்படியா, ஒரு வாரம் நான் வாரத்துக்கு நான் அனுபவிக்க பண்ணி வைக்கிறேன். நேரம் பெருமாட்டை அழிச்சுட்டு போகிறார். பெருமாள் பாருங்க அனுபவிச்சு, சுவாமி பெருமாள் ரொம்ப மக்களமாக இருக்கார், ஆஹா என்ன அக்ஷன் வெங்கடேஷன் இன்னைக்கு பூரா பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்குது, என்னை நகரவே முடியலை, எனக்கு இதுக்கு சன்னிதிட்டு வரவே இல்லை, அதான் ஜரகின்னு சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்கிறது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கார். அது அவனுக்கு அனுபவிக்க செய்வதற்கு ஐயம் செய்தது ஐயம். முன்னுத சுவாமி வர அடியன் தாசன் ஒருத்தர் பார்த்து பேசுண்டு இவருக்கு இவர் அருமைப்படுத்த இவர் அடியார், இவர் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயம் தெரிஞ்சவர் அப்படிச்ச எம்பெருமானின் அடியார்களை அனுபவிக்க செய்வதற்கு போய் பிச்சை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லக்கூடியது. ஆந்தனியம் அப்படின்னு ஆந்தனியம் கைகாட்டி அப்படிங்கச்ச ஒருத்தர் எவ்வளவுக்கெல்லாம் கொள்ள வல்லவராந்தனையும் யாசிப்பார் இருக்கும் வரையிலும் எவ்வளவு ஒருத்தன் போயிட்டார், அந்த லைன் பூரா நிற்கிறது 10-15 பேர் நிற்கிறாருனாக்க ஒருத்தனை கொடுத்துட்டு கிளம்ப முடியணும், அதுக்குள்ளே போயிடப்படாது, 10 பேரும் கொடுக்கணும். யாசிப்பார் அனைவருக்கும் இருக்கும் வரையிலும் தான் ஆந்தனையும், அதாவது ஒத்தன் கிடையாது, எவ்வளோ பேர் ஒத்தன் இருந்தாலும் சரி 50 பேர் இருந்தாலும் சரி அத்தனை இருக்கும் வரையிலும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். சரி கொடுத்துட்ட, எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம மனசில் என்ன நினச்சிக்கணும், நம்ம கை காட்டி கொடுத்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கணும். கை காட்டி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் ஆந்தனையும் கை காட்டி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் நாம் கை காட்டினேமே ஒழிய கொடுக்கவில்லை என்று எண்ணம் இருக்க வேண்டும். இவர்களுக்கு கிருஷ்ணானுபவம் பண்ணி வைத்தும் ஒன்றும் செய்ய பெற்றிலோம். நான் கிருஷ்ணனை சொல்லிவிட்டோம்ப்பா, கிருஷ்ண கதைகள்லாம் சொன்னோம், கிருஷ்ண அனுபவம்லாம் அனுபவித்தோம். இருந்தாலும் செய்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அனுபவிக்க உதவி செய்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அடியார்களுக்கு சேருவதற்கு உதவி செய்வது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் ஒன்றும் செய்திலோம், நாம் ஒன்றும் செய்யவில்லை, நாம் ஒன்றும் செய்ய பெற்றிலோம் என்று இருக்கணும். ஐயம் பகவத் விஷயமான ஞானம். ஐயம்னா பகவத் விஷயமான ஞானம். ஐயமும் பிச்சையும் தான். ஐயம் பிச்சைங்கிறது வேறு. பிச்சைங்கிறது ஆத்மஸ்வரூப விஷயமான ஞானம் என்று பொருள் கொள்ளணும். ஐயம்ங்கிறது பெருமாளை பற்றின ஞானம், பிச்சைங்கிறது ஆத்மஸ்வரூப ஞானம். அப்புறம் உய்யுமாறு எண்ணி இப்படி உஜ்ஜீவிக்கும் வழியை சொல்லும் பொழுது அசன்னேசப்பவதி அசத் பிரம்மேதி வேதசேது அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுகு என்று பிரம்மத்தை பற்றிய ஞானம் இல்லையாகியல்
அவன் இல்லாதவனாகிறான். பிரம்மஞானம் உள்ளவனாகில் அதிலிருந்தே இவன் உள்ளவனாக அறிகிறார்கள் என்று இதுக்கு வச்சனத்துக்கு அர்த்தம். அசன்னேவ சம்பவதி அசத் பிரம்மேதி வேதசேது அஸ்தி பிரம்மே சேத்வேத சந்தமேனம் ததாவிதுகு என்றே அதிலிருந்து அவன் உள்ளவனாக அறிகிறார் என்றபடி பிரம்மஞானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாதவன். பிரம்மஞானம் இருந்தால் அதிலிருந்து அவன் எல்லாம் உள்ளவனாக அறியப்படுகின்றான் என்று பகவத் விஷயத்தில் ஈடுபடுகிய சேதனருக்கு உய்வு உபாயமாகும் என்று எண்ணி உகந்து இந்த விஷயத்தில் மனோரத மாத்திரமே பரமபோக்கியமாக இருக்கும். நீன் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினதோ நீயவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான் என்றல்லோ ஆழ்வார்கள் பாடுறாக்கா. நின்புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீயவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான் என்றல்லவோ ஆழ்வார்களுக்கு உகந்து செய்யும் கிருசைகள் கேளீரோ என்று அன்வயமாக சொல்லிக்கிறது. இதுவரையில் இரண்டாவது பாசனமானது வையத்து வாழ்விகளை பற்றி அனுபவித்தோம். நாளை திருவிக்கிரமனை அனுபவிக்கலாம். ஓங்குகளம் துத்தமனை பேர் பாடுவோமே நாளைக்குத்தான். ஆண்டாள் திருவடி சரணம், ஆழ்வார் பெருமானார் திருவடி சரணம், ஆச்சாரியர் திருவடிகளை சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.